தனிப்பட்ட நபர் பாதிக்கப்படுறான்னா அவனுக்கு வந்து அரசாங்கம் ஒண்ணுமே நிக்காது. புரியுதா இல்லையா? மார்க்கெட்டிங் எத்தனை பேர் சேர்றான்? இப்ப வந்து அன்றாடம் வந்து ஒரு மார்க்கெட்ல நம்ம 20,000 பேருக்கு மேல 25,000 பேர் வந்துட்டு போலாம். மார்க்கெட்ல போலீஸ் பாதுகாப்பு இருக்கா? மக்கள் தான் பாதுகாக்கணும். அவங்களுடைய நலன் அவங்க தான் பாதுகாக்கணும். இப்ப மார்க்கெட் அன்றாடம் இங்க வருது. வெளியூர்ல இருந்து வரான், லோக்கல்ல இங்க சென்னையில இருந்து வரான், வெளி ஊர்ல இருந்து வரான். அவனுக்கு யாரு பாதுகாப்பு? அவங்கவுங்க தான் பாதுகாப்பு. இப்போ அவ்வளவு பேரு மக்கள் சேரும் போது கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட் யாருக்கு என்ன செய்யணும்? இப்போ அவங்க வந்து ஒரு திட்டம் இருக்குல்ல, ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இவ்வளவு பேர் ப்ரோக்ராம்னா அந்த இதுக்கான விஷயம் செஞ்சுதான் கொடுப்பாங்க. செய்யாதனா அதெல்லாம் 1-2 தவறு நடக்கதான் செய்யும். தவறுலாம் நடக்காதான் இருக்காது. 1-2 தப்பு நடக்கதான் செய்யும். நடக்காமலாம் எந்த விஷயமும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? 100 பேர் ஓடுறான், 2 பேர் கீழே விழுந்துடுறான், அது யார் பொறுப்பு? அரசாங்கம் பொறுப்பா? புரியுது. 100 பேர் ஓடுறாங்க. இப்ப அங்க ஒரு மதிய உணவு போடுறான், ஒரு 50 பேர் ஓடுறான், 50 பேருக்கு 2 பேர் கீழே விழுந்துடுறான், அது யார் பொறுப்பு? இருக்கு ஆக்சிடென்ட் ரைட் நீங்க சொல்ற ரைட்டு தான். இப்ப இந்த மதிய உணவு எவ்வளவு 100 ரூபா தான் ஆகும், இல்ல ஒரு 50 ரூபா ஆகும். சரி, இது ஏன் இப்ப நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் நினைக்க வேண்டியதானே? அதனால வந்து ஏன் கஷ்டம்? இதை நம்ம வந்து குறை சொல்லலாம். அவங்களுடைய நிலை அது. ஒரு 100 ரூபாய் மிச்சப்படுத்தினா ரைட்டு, மிச்சப்படுத்தி வீட்டுக்கு போனா பரவாயில்ல, வேற செலவு தான் பண்றேன். அதுக்கு என்ன பண்ண முடியாது? அதனால வந்துட்டு 100% இப்ப என்டிஏ கூட்டணி அவங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அவங்க எப்படி அது இருக்கட்டும், அது என்ன ஜனநாயக சக்தி யார் வந்தாலும் வரவேற்கத்தாங்க தானே. இப்ப டிஎம்கே வரல, பிஜேபியே வரட்டும், அதுக்காக நான் இருக்கிற மீதி பூரா வந்து நாட்டோட ஓடி விடுவாங்களா? புரியுதா இல்லையா? அதே பார்க்கதானே எதிர்கொள்ளதான் ஆகணும்.